செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணம். அதுல இருந்தா அந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. மரணத்தில் சந்தேகம், நடவடிக்கை, மரணத்தில் சந்தேகம்ன்றதெல்லாம் அதெல்லாம் அதுக்கப்புறம் பின்னப்பட்ட கதைகள். சரி சரி. இவங்க மரணத்துல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. அதாவது ஒரு தலைமை, ஒரு ஆளுமை, அவங்க வந்து மறைஞ்சிடுறாங்க. இவங்க மறைஞ்ச உடனேயே என்ன செய்வது அப்படின்னு வரும்பொழுது அப்போ அங்க வந்து ஆளுக்கு முந்துறாங்க. அதிமுக போன்ற ஒரு இயக்கம் யார் வேண்டுமானாலும் மேல வரலாம், யார் வேண்டுமானாலும் தலைவர் ஆகலாம், யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம், யார் வேண்டுமானாலும் அமைச்சர் ஆகலாம் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. நீ திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இவர் மறைந்தார் என்றால் இல்லை மறைய போகிறார் என்றால் இவருடைய மகன் அப்படி இப்படி வரும். அதிமுக அப்படி கிடையாது. பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆவார்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? முதல் முறை நான் சொல்றது 2001 இல்லை, 2014 மீண்டும் அவர் முதலமைச்சர் ஆவார்ன்றது யாரையும் எதிர்பார்க்கல. ஸோ அப்போ இங்க சீனியாரிட்டி அதெல்லாம் கடந்து யாருக்கு வேண்டுமானாலும் வாய்ப்பு வரலாம். யார் வேண்டுமானாலும் எம்பி ஆகலாம், யார் வேண்டுமானாலும் எம்எல்ஏ ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அமைச்சர் ஆகலாம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில கண்டிப்பா ஒரு போட்டி வரும். இந்த போட்டியை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்றாங்க, அவசரமா பதவி ஏத்துக்கிறாங்க. நைட்டே அவங்களுடைய பூத உடல் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி போலீஸ் தோட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னாலேயே அமைச்சரவை பதவி ஏற்றுக் கொள்கிறது. சரி, பன்னீர்செல்வம் தலைமையில. சரியா? இப்படிதான் இதுக்கான காரணம் அதான்.